நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இந்த வேளையில் எங்களோடு நீர் பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசும் தெய்வப்பா. ஒரு வார்த்தையை சொல்லுங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆவியானவரே, நீங்கள் இடைப்படுங்க. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை மன்னாவே தந்து நீர் போஷித்து வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறேனப்பா. கர்த்தாவே, அடிமையை மறைத்து கொள்ளுங்க. இயேசுவே, நீங்கள் பேசுங்க. இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். வாய்ப்பே தேவன் என்று கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு செய்தியின் தலைப்பாக என்ன அப்படின்னா, உங்களுக்காக வழக்காட ஒருவர் இருக்கின்றார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போகக்கூடாது. நமக்கு பரிந்து பேச, எனக்காக பேச, உங்களுக்காக வழக்காடி நமக்குள்ளதை மீட்டு தருவதற்கு, நம்மை ஆதரிப்பதற்கு, நம்மளை கைடு பண்ணுவதற்கு, நம்மளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு தேவன் இருக்கிறார். அப்படி எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கார்? வேதத்தின் அடிப்படையில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த 30 நிமிடத்தில் ஒரு 3 பேரை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க இருக்கின்றேன். 3 பேரை குறித்து உங்களுக்கு நான் பேச இருக்கின்றேன். எப்படி தேவன் அவருடைய பிள்ளைங்களுக்காக எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவும் நிறையா பரிசுத்தவான்களுக்காக கர்த்தர் பேசுகின்றதாக இருக்கின்றார். அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகின்றார். தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வழக்காடுகின்றார். எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆண்டவரையும் நம்பியிருக்கோம்ல, ஆண்டவரையும் நம்ம சார்ந்து இருக்கிறதுனால அவர் நமக்காக கண்டிப்பாக பேசுவார். யாரெல்லாம் தேவனை உண்மை உத்தமமாக தேவன் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்காக ஆண்டவர் வழக்காடுறார். அது மனிதராகலாம், இல்லை அது சாத்தானுடைய காரியமாக இருக்கலாம், பிசாசினுடைய ஒரு தொல்லையாக கூட இருக்கலாம், இல்லை நம்ம சரீர பலவீனமாக இருக்கலாம், இல்லை நமக்கு விரோதமான ஒரு கூட்டமாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் கூட நமக்கு பேசுகிறதுக்கு, நமக்கு நடுவில் நமக்கு ஒரு மத்தியஸ்தனாக இருக்க தேவன் இருக்கின்றார் என்பதை உங்களுக்கு வேத வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்கின்றேன். நாம் மனிதர்கள் தான், பலவீனம் உள்ளவர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சப்போர்ட்டுக்கு எப்பவும் ஆள் தேவையாக தான் இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும், சிறு குழந்தையில இருந்து வயது முதிர்ந்த வரைக்கும், அது 100 வயசு ஆகட்டுமே, அந்த பிறந்த குழந்தை கூட தன்னுடைய தாயின் அரவணைப்புக்கு தான் அது ஏங்குது. அதே போல் 100 வயது ஆகி நீங்கள் இருந்தாலும் அன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவை. ஒருவேளை நமக்கு எப்போவுமே தேவையாக தான் இருக்கின்றார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு சரீர பிரகாரமான வாழ்க்கையிலையும் என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு நமக்கு இருக்கின்றார். அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். முன்னுரையாக, நீங்கள் பயப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, ஃபியர் நாட், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் எதுக்கு கூட இருக்காங்கன்னா, நமக்கு சப்போர்ட்டுக்காக இருக்காங்க. அதாவது ஆண்டவர் சொல்லி காட்டலாம் மாட்டார். ஏன்னா மனிதர்கள் என்ன செய்வாங்க, சொல்லி காட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் உனக்கு அன்றைக்கி உன்னையை நாங்கள் கூப்பிட்டேன்ல, நான் வந்தேன்ல உனக்கு, நீ வரல அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் தேவன் அப்படி சொல்லவே மாட்டார். தேவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, அது என்னென்னா அன்பு கடல் தான். அந்த அன்பு கடல் அவருக்கு இது மேட்ரே கிடையாது. நமக்கு உதவி செய்கிறது ஆண்டருக்கு மேட்ரு கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம அவரோடு இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஆண்டவருக்கு இஷ்டம். நமக்காக தேவன் எப்படி நடுவில் வாராரு, நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நம்மை மீண்டுமாக அவரை இயேசுவையே நம்ம சார்ந்து இருந்து இந்த பூமியிலையும் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு வாழ்க்கை இயேசு தான் தர முடியும். அதற்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு நம்மளை சேர்க்கறதுக்கும் ஆண்டவர் தான், அவர் தான். இந்த உலகத்தில் பலவிதமான அதாவது சொல்லுவாங்க, நல்ல கடல் எப்படி இருக்கும், அலைகள் இருக்கும். அதே மாதிரி அலைகள் என்ன செய்ய வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அலைகள் நமக்கு நிரந்தரம் இல்லை. அது கண்டிப்பாக அந்த அலையிலே நம்ம கடந்தோ மிதந்தோ நம்ம நீந்தியோ நம்ம சென்று விடுவோம். அது பெர்மனண்ட் கிடையாது என்பதை மனதில் ஆழமாக வைத்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. பயமே என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் பயப்படவே கூடாது. எல்லாமே என்ன செய்வார், என் தேவன் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் அன்றைக்கு சொன்னது தான், யெகோவா ஈரே, என் தேவன் பார்த்து கொள்வார். இந்த ஒரு நிச்சயத்தோடு நீங்கள் இந்த உலகத்தில் வாழுங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏசப்பா இருக்காங்க, எனக்கு அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி. இப்போ தலைப்பாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்காக வழக்காட, உங்களுக்கு பரிந்து பேச ஒருவர் இருக்கின்றார். இப்போ நான் ஒரு 3 பேரை உங்களுக்காக எடுத்திருக்கேன். ஒன்று யாருன்னா ஆபிரகாம். ஆபிரகாமுக்காக எந்த ஒரு சிச்சுவேஷனில் தேவன் அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி,
இன்னொன்று வந்து யாக்கோப்பு. யாக்கோப்புக்காக எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வந்து அவங்களுக்காக செயலாற்றி ஒரு வெற்றியை கொடுத்தார், தம்மை அண்டிக்கொள்ள உதவி செய்ததாக நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். மூன்றாவது வந்து சவுல் என்பவர் பவுலாக மாறினார். அந்த பவுலுக்காக ஆண்டவர் எப்படி செயலாற்றினார், அப்போ நமக்காக எப்படிலாம் செயல்படுவார் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்கமாக வேதத்தில் உள்ள முழு பிரெட்டாக இருக்காது, முழு பிரெட்டு அப்படியே இருக்குது, அதை உங்களுக்கு நான் சிறப்பிட்டு கொடுக்குறேன். நீங்கள் இதை கவனமாக நீங்கள் கேட்டு இதை விசுவாசியுங்க. ஆண்டவர் உங்களுக்காக கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். அவர் வல்லமை உள்ளவராக சக்தி உள்ளவராக இருக்கின்றார். ஆதியாகமம் 23வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் என்ன அப்படின்னா, தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, முன்னால் இருக்குது, ஆபிரகாம் வந்து தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கோங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் தேவன் சொல்கிறார், நீ இதெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற ஒரு தேசத்துக்கு நீ வரணுப்பா அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய மனைவி, தன்னுடைய அப்பா, தன்னுடைய அண்ணன் பையன் எல்லாம் கூட்டிக்கிட்டு அவங்க வராங்க. அப்படி வந்திருக்கிற ஒரு இடம், அது எந்த இடம் அப்படின்னா கேராரிங்கிற ஒரு ஊரில் அவங்க குடியிருக்காங்க. அந்த தேசத்தில் அவங்க குடியிருக்கும்போது அவங்களுடைய மனைவி பேர் வந்து என்ன, சாராள். அப்போ இந்த சாராள் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்களாம்மா, பயங்கரமாக அவங்க அழகாக இருந்தாங்க. அப்படி அழகாக இருந்ததுனால இவருக்கு என்ன, ஆபிரகாமுக்கு என்ன அப்படின்னா, நம்ம மனைவி ரொம்ப அழகாக இருக்கா, அந்த ஊரில் வந்து என்ன இல்லை, தெய்வ பயம். அது வந்து கேராரூர் அப்படிங்கிற ஊர். அந்த ஊரில் வந்து என்ன இல்லையாம்மா, தெய்வ பயமே இல்லை, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லை. எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க, யார் பொருளையும் எடுக்காங்க, யார் கணவன் மனைவிக்குள்ளே சரியான உறவு இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க, வேசிதனம் அப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கும் போல். அதை பார்த்த உடனே இவர் நினச்சிட்டாரு, நம்முடைய மனைவியையும் இதே மாதிரி யாராவது கெடுத்துடக்கூடாது, நம்ம வந்து அந்நிய தேசத்தில் இருக்கோம்ல அப்படி நினச்சிட்டு தன்னுடைய மனைவி சாராள் அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீ யார் கேட்டாலும் என்ன சொல்லு, இது என்னுடைய சகோதரன் அப்படின்னு நீ சொல்லிடு. ஏன்னா நான் மனைவின்னு சொல்லியாச்சுன்னா அந்த மனைவியை இவனை கொன்னுட்டு, ஆபிரகாமை கொன்னுட்டு மனைவி என்ன செய்வாங்க, எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் சகோதரன் அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சி இவர் சொல்கிறாரு பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த அபிமெலேக்கு என்பவர் வந்து என்ன செய்தார் அப்படின்னா, நான் 2வது வசனத்தை வாசிக்க 22 ஆதியாகமம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரூரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். சரி, இவன் அண்ணன் தானே, அதனால் இந்த பெண்ணை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடுவோம், ஆபிரகாமை நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கூட்டு வர சொல்கிறார். அப்போ கூட்டிகிட்டு வந்த உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே போயிடறாங்க. அவர் அந்த நாட்டில் அவர் தான் பெரிய ராஜா, யார், அபிமெலேக்கு. உடனே இந்த சாராள் வந்து அவங்க வந்து வேறு தேசத்தில் குடியிருக்காங்க, எப்படி போகாமல் இருக்க முடியும், உடனே போயிடுறாங்க, இந்த அம்மா போயிடுறாங்க. யார், சாராள். அங்கே போன உடனே அன்றைக்கு ராத்திரியே தேவன் வந்து இந்த அபிமெலேக்கு கிட்ட ஆண்டவர் வந்து பேசுகிறார். அதே உங்களுக்கு வாசித்தேன் நான் 3வது வசனத்தில். அபிமெலேக்கிட்ட சொல்கிறார், தோண்டி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவி அப்படின்ட்டு சொல்கிறார் ஆண்டவர். தேவன் சொப்பனத்தில் சொல்கிறாரு. உடனே இந்த அபிமெலேக்கு என்ன பயந்துடுறாரு. நான் வந்து என்ன நினச்சேன், அவளோட சகோதரின்னு தானே நான் நினச்சேன், நான் மனைவின்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவர்கிட்ட பேசுகிறார் பார்த்துக்கோங்க. இந்த பெண்ணு வந்து எப்படின்னா வாக்கு தத்தத்தினுடைய ஈசாக்குடைய அம்மாவாக இருக்க வேண்டியவங்க, இவங்க வந்து ஒரு பரிசுத்தமானவங்க, அதனால இவங்களை யாருமே என்ன செய்ய முடியாது, கெடுக்க முடியாது. அதனால தான் தேவன் வந்து ஆபிரகாமுக்கு நம்முடைய மனைவியை தொடாதபடிக்கு அபிமெலேக்குன்னு இடத்துல தேவன் தோண்டி பேசினார், நீ அந்த பெண்ணை தொடாத, தொட்டினா நீ என்ன செய்வ, நீ செத்துருவ அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா என்ன செய்ய பயந்தவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் வந்து யார், ஆபிரகாம் வந்து ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு உனக்காக அவன் வேண்டுதல் செய்வான், நீ ஆள் அனுப்பி என்ன செய்ய, இவங்களை விட்டுரு, இல்லாட்டா நீனும் உன்னை சேர்ந்த எல்லாரும் நீங்கள் என்ன செய்வீங்க, செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். சொன்ன உடனே இந்த அபிமெலேக்கு சவிர் என்று அறிவாக உடனே அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன்னுடைய ஊழியக்காரெல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த மனுஷன் கூப்பிட்டுட்டு அவங்க ஆபிரகாமை வர சொல்கிறார். நான் வாசிக்கிறேன், ஆதியாகமம் 20:9. அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய், என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன், செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். 10. பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான்.
11. அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். உடனே ஆபிரகாம்கிட்ட அவர் அபிமெலேக்கு கேட்குறார், நீ எதுக்கு இப்படி சொன்ன? உன்னுடைய மனைவியை நீ எப்படி என்னுடைய சகோதரி நீ சொல்லலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காரு பார்த்துக்கோங்க. அப்போ அதுக்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய மனைவிங்கிறதுனால நீங்கள் என்ன கொன்றுவீங்க, அதனால் சகோதரின்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படிங்கிற. ஒரு வகைக்கு அவங்க சகோதரி தான், ஒரு வகைக்கு அவங்க யார்? மனைவி. ஆனால் அபிமெலேக்கு இந்த சாராள் அவர்களை அவங்க மனைவியாக்கி கொள்ள நினைக்கும் போது அன்று ராத்திரியிலேயே தேவன் அந்த ஸ்பாட் இமீடியட்லி உடனே கர்த்தர் அவங்களோடு பேசிட்டாரு. யார்? இந்த அபிமெலேக்கு ராஜாவோட பேசின்னு என்ன செய்யக்கூடாது? அந்த பெண்ணை தொடக்கூடாது. தொட்டினா நீங்களும் உங்களோட ஊழியக்காரங்க எல்லாரும் செத்துருவீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் அடுத்த நாள் ஆபிரகாமை அழைத்து சாராளை ஆபிரகாமின் இடத்திலே ஒப்பு கொடுக்கின்றார்கள். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்கள். அதுக்கு அவங்க என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு பாரு, நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 20:14. அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்துல திரும்ப கொடுத்தான். திருப்பி என்னெல்லாம் கொடுக்கான் அப்படின்னா 1000 வெள்ளிக்காசு கொடுத்தானான். 1000 வெள்ளிக்காசு கொடுத்து இவ்வளவு கொடுக்கான். வேலைக்காரன் வேலைக்காரி ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு, நிறைய ஆடுகள் மாடுகள் கொடுக்காரு. அப்புறமே என்ன செய்கிறார்? 1000 வெள்ளிக்காசு இவ்வளவு கொடுத்து மனைவியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ஆபிரகாமுடைய அந்த உத்தமம், ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன், தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். உன்னிடத்துல ஒரு சந்ததி தோன்றும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருந்தார். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் ஐயா எப்படின்னா விசுவாசத்தில் அவங்க தான் ரொம்ப பெரியவங்க. வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவங்கள மாதிரி விசுவாசம் யாருக்கும் இல்லை. அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இந்த நாட்களிலேயுமே ஆபிரகாமை போல விசுவாசம் யாருக்கும் இல்லை. எப்படின்னா தன்னுடைய மகனை நீ 3 நாள் என்ன சின்ன பிரயாணம் பண்ணி அந்த மோரியா மலையில் போய் உன்னுடைய பையனை நீ எனக்காக தகன பலியிடு அப்படின்னு சொன்னபடியே தன்னுடைய மகனை பலியிட அழைத்து கொண்டு போனார். 3 நாள் பிரயாணம், 3 நாள் அந்த மோரியா மலைக்கு போகிறதுக்கு மனசில் எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கும். போராடி கடைசியில் ஒரு தீர்மானம், அதுக்கு தான் ஆண்டவர் 3 நாள் கொடுக்காங்க. இந்த 3 நாளுக்குள்ளே உன் இருதயத்தை என்ன செய்ய நீ பக்குவப்படுத்தி கடைசியில் பரவாயில்ல, தேவன் தானே இந்த குழந்தைய கொடுத்தாரு, அவர் கையிலே கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு 100 வயதில் கொடுத்த அந்த குழந்தைய 13 வயசுக்கிட்டக்க இருக்குங்க. அந்த குழந்தைய அவர் பலியிட துணிந்தார். ஏனென்றால் அந்த விசுவாசத்தை அவருக்குள்ளே இருந்ததே தேவன் அந்த நாளிலே கண்டதுனால ஆபிரகாமுக்காக அவர் வேலைக்காரியை கொடுக்காரு. அந்த ராஜா வேலைக்காரனை கொடுக்காரு, ஆடுகள் கொடுக்காரு, மாடுகள் கொடுக்காரு, 1000 என்னதான் வெள்ளிக்காசு கொடுத்து இவ்வளவு கொடுக்காரு. ஆனால் அவங்க என்ன தப்பு தான் பண்ணாங்க, மனைவியை கூட்டுக்கிட்டாங்க. ஆனாலும் தேவன் அவருக்காக ஆபிரகாமுக்காக நடுவில் அவர் சொப்பனத்தில் வழக்காடுறதுனால இவ்வளோ கிஃப்ட் கொடுத்தாரு. நான் இந்த செய்தி எடுக்கும்போது யோசித்து பார்த்தேன், எப்படியா ஆடு மாடுகளையும் கொடுக்காரு, ஆடுகளையும் கொடுத்து வேலைக்காரையும் கொடுக்காரு. எதுக்குன்னா அந்த ஆடு மாடுகளை கவனிக்கணும், அதுக்கு வேலைக்காரையும் கொடுக்காரு, நிறைய பணங்கள் கொடுக்காரு. இவ்வளவு கொடுக்காங்களே, எவ்வளோ நல்ல ஒரு தேவன். இன்றைக்கி எனக்கு யோசித்து பார்த்தேன், இப்போ எனக்கு இவ்வளோ வேலைக்காரி நிறையா, ஒரு 5000 ஆடு, ஒரு 5000 மாடு, என்ன ஒரு 15 வேலைக்காரங்க, ஒரு 15 வேலைக்காரி அப்படிலாம் கொடுத்தா எப்படி இருக்கும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம எவ்வளோ பெரிய சீமானாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம் இல்லை. ஆனால் தேவன் அவங்களுக்காக வழக்காடினதுனால தேவன் வழக்காடினார். இன்றைக்கு உங்களுக்காக தேவன் வழக்காடுவார். தேவன் உங்களுக்காக பேசுவார். எதுக்குன்னா தன்னுடைய பிள்ளை தன்னோட அணைத்துக் கொள்வதற்காக தேவன் இதை செய்கின்றார் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, நீங்கள் தேவனை சார்ந்து இருந்தால், நீங்கள் தேவனோடு உண்மையான ஒரு ஐக்கியம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் இயேசுக்காக விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் யார்கிட்ட பேசணுமோ சொப்பனத்திலேயோ நேர்லையோ அவர் பேசுவார். நமக்கு ஒரு மத்தியஸ்தன் ஆண்டவர் இருக்கின்றார். அடுத்தபடியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், யாக்கோப்புக்காக ஆதியாகமம் 26 வாசிக்கிறேன். அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த சம்பவம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, எல்லாருக்கும் தெரியுமா தெரியல. ஏன்னா ஈசாக்குடைய மகன் தான் யார்? யாக்கோபு. இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரன் ஏசாவின் இடத்துல அந்த சுதந்திர பாகத்தை புத்திர பாகத்தை ஏமாற்றி விட்டார் தன்னுடைய தகப்புகிட்ட இருந்து.
அந்த ஏமாற்றி வந்ததுனால ஏசா வந்து தன்னுடைய சகோதரனை கொல்லணும்னு நினச்சாங்க பார்த்துக்கோங்க. நினச்ச உடனே இந்த அம்மா என்ன செய்தாங்க, ரெபேக்காள் ஈசாக்கு என்ன சொன்னாங்க, நீ வந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிரு, உன்னை வந்து இவன் கொன்றுவான், அதனால் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருன்னு சொல்லி அந்த யாக்கோபை அவங்க அண்ணன் லாபான் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அவர் அங்கே ரொம்ப 21 வருஷம் அங்கே வேலை செய்கிறாரு. வேலை செய்து அவருக்கு 2 மனைவி, 2 வேலைக்காரங்க, ஆக 4 பெண்கள். பிறகு அவருக்கு 12 குழந்தைங்க, ஒரு பெண்ணு, 13 பேர் பிறக்காங்க. நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் இவருக்கு வந்து கிடச்சிது பார்த்துக்கோங்க. இதை எல்லாம் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கும் போது அவருடைய லாபான் அந்த தாய்மாமன் வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறார், விட மாட்டேங்கிறார். இவன் நிமித்தமாக, யாக்கோபு நிமித்தமாக அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கின்றது. லாபான் வந்து யாருன்னா தேவனுடைய ஒரு பிள்ளை, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் யாக்கோபு. இந்த யாக்கோபு நிமித்தமாக இதுவரைக்கும் இருந்த செல்வத்தை விட இப்போ அதிகமான ஒரு செல்வம் இருக்கின்றது என்பதை லாபான் என்கிற அந்த தாய்மாமன் அறிந்து கொண்டார். அதனால் இவரை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஆனால் இவர் பார்த்தாரு, நான் எங்கள் அப்பாட்ட போகணும், என் மனைவி பிள்ளைங்களாம் பெருசாகிட்டாங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணுன்னு அந்த லாபானுக்கு தெரியாமல், தாய்மாமனுக்கு தெரியாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துருந்தார். வந்து ரொம்ப தூரம் இல்லை, ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு வர்ற, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வரணும். அதனால் வர்ற வழியில் அவங்க ஒரு கூடாரம் போட்டு இருக்கும்போது லாபான் வந்து அவர் வயலில் இருந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளைகளை காணும், தன்னுடைய பிள்ளைகள் மருமக்கள் பேரம்பேத்தியெல்லாம் காணும். உடனே அவர் என்ன செய்கிறார், தேடி வாரார். வந்து இங்கே பார்த்தாச்சுன்னா இங்கே என்ன செய்கிறாங்க, நம்ம இவங்களை வந்து எப்படியாவது அழிச்சிடணும், திருப்பி கொண்டு வந்துடணுங்கிறதான் தாய்மாமனுடைய யோசனை. ஆனால் ஆண்டவர் வந்து நடுவில் அந்த லாபான்கிட்ட பேசினார். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன், வழக்காடு ஈண்டார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நான் வாசிக்கிறேன். 29வது வசனம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். நீ இப்போ லாபான் என்ன செய்யணும், தன்னுடைய பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரையும் எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு ஓடி வந்து இவங்களை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. யாரும் இந்த தாய்மாமனாகி லாபான். அப்போ அதுக்கு ஆண்டவர் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என்ன செய்யாத, நீ எதுவும் செய்யக்கூடாது. அவன் சொல்கிறான், எனக்கு பொல்லாப்பு செய்ய வல்லம் இருக்குது, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மை தான் பேசணும், தீமை ஒன்று பேசாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லி இந்த லாபான் இடத்துல தேவன் பேசுகிறாரு பார்த்துக்கோங்க. அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு உன்னை வந்து என்னதுனாலும் செய்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது, எனக்கு வல்லம் இருக்குது. ஆனால் உன் தேவன், உன் தகப்பனுடைய தேவன் பேசுனதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உனக்கு தீமை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்கிறார் பார்த்துக்கோங்க. அதனால் அவருக்கு ஒன்றும் செய்யலை. கடைசியில் 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணி அவங்க அந்த இடத்த விட்டு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 53 வசனத்தில், ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். 54 பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையில் ராத்தங்கினார்கள். லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்த செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். ஒன்றுமே செய்யலை, முத்தம் கொடுக்காங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்காரு யார், அந்த தாய்மாமன் லாபான். முத்தம் கொடுத்து அவங்களோட ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணி, நான் உங்களுக்கு எந்த தீங்குமே செய்ய மாட்டேன், ஏனென்றால் உங்கள் தகப்பனுடைய தேவன் நேற்று ராத்திரி என் பிள்ளைங்களுக்கு நீ ஒரு பொல்லாப்பு செய்யக்கூடாது என்று சொன்னதுனால நான் உன்னை தொடலை, மற்றபடி உன்னை வந்து அழிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, எனக்கு வல்லம் இருக்குது, எனக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி லாபான் சொன்னார். நான் தேவன் என்று ராத்திரியிலே பேசிவிட்டார், என் பிள்ளை நீ தொடக்கூடாதுன்ட்டு. அதை இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, நமக்காக வழக்காட ஒருவர் இருக்கின்றார். நமக்கு பொல்லாப்பு செய்ய யார் நினைச்சாலும் அதை மாற்றி அமைத்து நமக்கு நல்லது செய்ய தேவன் நமக்கு இருக்கின்றார். அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதுங்க. நமக்கு வழக்காட ஒருவர் இருக்கின்றார், நமக்கு பேசுகிறதுக்கு நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். அவர் சொப்பனத்தில் பேசுவாரா, நேரில் பேசுவாரா, எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும், நம்ம தேவனுக்குள்ளே உண்மையாக இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக நம்ம இருக்க வேண்டும், அவரையே நம்ம வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை சோதனை செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைங்களுக்காக தேவன் கண்டிப்பாக வழக்காடுவார். இன்னும் ஒன்று நான் ஒருத்தரை சொல்கிறேன், ஆபிரகாமை சொன்னேன். ஆபிரகாமுக்காக அபிமெலேக்கு ஆண்டவர் நடுவில் பேசினார், ராத்திரி பேசினார். இப்போது யாக்கோபுக்காக அந்த ராத்திரியிலே சொப்பனத்தில் லாபான் இடத்துல பேசினார். அடுத்து வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம், பவுலுக்காக அந்த சவுல் என்றவரை பவுலாக தேவன் மாற்றினார்.
அவனுக்காக அனனியா என்றதான ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் பேசுவதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தமஸ்குவிலே அனனியா என பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரை இதோ அடியேன் என்றான். 11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்கிறார். இந்த சவுல் என்ன அப்படின்னா, ஏசப்பாவை வணங்குறவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஊழியக்காரங்களை கொலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அதுக்கு தான் அவர் கடிதங்களை வாங்கி கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றார் இந்த சவுல் என்பவர். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தேவன் மதியம் தமஸ்கு பட்டணத்துக்கு போய் கொண்டு இருக்கும்போது நடுவில் என்ன செய்கிறார், ஆண்டவர் பேசுகிறார். பேசி நீ என்ன செய்யக்கூடாது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அவை எங்கள் பிரயாணமாய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலே கர்த்தர் தோன்றி சொல்கிறார், பேசுகிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாங்க. இன்றைக்கு சவுலை போல இயேசுவுக்கு விரோதமாக செயல்படுகிற அநேக மக்கள் இருக்கின்றார்கள், அநேக கூட்டங்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு கர்த்தர் பேசுவார். பேசி அநேகரை இந்த நாட்களிலே ரட்சித்திருக்கிறார். வேதத்தை எரிச்சவங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்ட எத்தனை பேர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவர் தான் அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. அவரை அன்றி நமக்கு வேறு யாரும் இல்லை. அவரை தவிர எங்கேயுமே போக வேண்டாம். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரையே நம்ம நோக்கி பார்க்கும்போது, அவரையே முற்றிலும் சார்ந்து இருக்கும்போது, நமக்காக வழக்காட நமக்கு ஒருவர் இருக்கின்றார் என்பதை இன்று உங்களுக்கு ஆணித்தரமாக அறிவித்துக் கொண்டு இருக்கின்றேன். உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது இயேசுவால கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவாங்க. நாங்கள் நைட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. நைட்டு எல்லாம் கூடி நிறைய பேர் வருவாங்க. எங்கள் வீட்டு முத்தத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பகலையும் வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிறகு நைட்டும் எல்லோரும் வேணும் அப்படின்னு சொல்லி நைட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் வசிக்கிற ஏரியாவில் ஒரு அக்கா காலையிலே வந்தாங்க. கேட்டாங்க, என்ன நைட்டு பகலில் தான் ஆடுனே, இப்போ நைட்டு ஆட ஆரம்பிச்சிட்டியா, ஆடு நைட்டும் ஆடுறியோ, ஆடு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படி சொல்லாதீங்க. இது நம்ம என்னது, நம்ம இந்தியாவில் எல்லாம் சுதந்திரம் தான். ஏன்னா நாங்கள் எவ்வளோ நேரம் அப்படி நாங்கள் பண்ணிட்டோம், கொஞ்ச நேரம் நாங்கள் பண்ணோம், இதில் என்னக்கா இருக்குது, சுதந்திர இந்தியாவில் எல்லாம் சுதந்திரம் தானே அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க ஆனால் அப்படி திட்டிட்டு போனாங்க பார்த்துக்கோங்க. இப்போ நான் அப்புறம் ஒன்றுமே அதை பற்றி நினைக்கல. ஆனால் 3வது நாள் அவங்க வீட்டில் வெளியே பாத்திரங்கள்லாம் எல்லாம் ஜாமான்னு வெளியே இருந்துச்சு. அப்புறம் அந்த பக்கத்தில் இந்த அக்காட்ட கேட்டேன், எதுக்கு இவங்க வீட்டில் ஜாமான்கள்லாம் வெளியே வச்சுருக்காங்க, வெளியடிக்காங்களா அப்படின்னு. இல்லை, நேற்று அந்த வீட்டுக்காரரு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. என்ன, நீ வீட்டை காலி பண்ணிடு, எனக்கு வீடு வேணும், நான் விற்கணும்னு சொல்லிட்டாரு, அதனால் அவங்க வீட்டை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன, எப்படி ஆண்டவர் நமக்காக எப்படியாக ஆண்டவர் செயல்படுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் இரவு ஜெபம்னா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. கொஞ்சம் பேர் கூடி நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஏன்னா சீக்கிரமாக ஆண்டவருடைய வருகை இருக்குல்ல, காலங்கள் இருக்குல்ல, எல்லாமே ஒரு வயசுக்கு தானே நல்லா செய்ய முடியும். ரொம்ப வயசான பிறகு எப்படி நம்ம கர்த்தருக்காக எங்கே போய் என்ன வேலை நீங்கள் செய்ய முடியும்? இந்த கொஞ்சம் வயசுலேயே ஆண்டவருக்காக ஜீவிக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம காடு மேடுன்னு ஓடுறாங்க. இந்த காலத்தில் பணம் சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும், அப்படி தான் இருக்காங்களே ஒழிய இரவு ஜெபம் அட்டன் பண்ணணும், பகலில் ஃபாஸ்டி ப்ரேயரில் அட்டன் பண்ணணும், என்ன 12 மணி நேரம் ஜெபம் வைக்காங்க, 24 மணி நேரம் ஜெபம் வைக்காங்க, ஏதோ மாதத்தில் வருஷத்தில் ஒரு நாள் 3 மாதத்துக்கு ஒரு நேரம் அப்படிலாம் ப்ரேயர் வைக்காங்களே ஓப்பன் மீட்டிங்கில், அதிலெல்லாம் மக்கள் கலந்து கொள்ளுகிறது இல்லை. இந்த காலத்தில் அநேக பேர், அதாவது ஒரு சிறு வயது பிள்ளைங்க கூட 40 35 வயசுக்கு மேலே ஆயிட்டுனாவே எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காங்களே ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பொக்கிஷம் வைக்கணுங்கிற எண்ணங்கள் கூட்டங்கள் மிக குறைவாக இருக்கின்றது. ஒருத்தங்க நல்லா ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தாங்களாமா. அப்போ அவருடைய கணவர் சொன்னாராம், உனக்கு நான் ஒரு வேலை எடுத்தாரேன், இந்த படிப்புக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, எனக்கு நல்ல அரசியல்வாதிகளாக நல்ல பழக்கம், அதனால் நான் உனக்கு இந்த வேலை எடுத்தாரேன் அப்படின்னு கேட்டாங்களாமா. ஆனால் இவங்களுக்கு ஒரு மனசு நம்ம வேலைக்கு போகலாமா, ஆனால் ஒரு மனசு நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோமே அப்படின்ட்டு. கடைசியில் சொல்லிட்டாங்க, எனக்கு வேலை வேண்டாம், நான் என்ன செய்ய கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் தேவன் அவங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கி ஆசீர்வதித்து வச்சுருக்காரு அப்படிங்காங்க. அன்றைக்கி நான் சம்மதித்து போயிருந்தால் கூட பிள்ளைங்களெல்லாம் என்ன செய்திருக்க மாட்டேன், என்னால் கவனிச்சிருக்க முடியாது. ஆனால் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இருக்கிறார் அப்படிங்க. நீங்கள் வேலைக்கு போங்க, நான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ல. எல்லோரும் இந்த காலத்தில் 2 பேர் வேலை பார்த்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு அண்ணாவுன்னு சொல்கிறாங்க, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு மீதியான பகுதி நேரங்களிலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும்.
தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த மணிக்கணக்கை நம்ம ஆண்டவருக்கு செலுத்துவதிலே மிக குறைவாக இருக்கின்றீர்கள். ஏன்னா உங்களுடைய ஹெல்த்து வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கல. உங்களால் நிறைய சாப்பிட முடியல, அது நிறைய நேரம் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க முடியல. அப்போலாம் எல்லாருமே முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்க. இப்போ சர்ச்சிலையுமே என்ன, யாருமே கீழே உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு இல்லாமல் எல்லா இடங்களிலையுமே நாற்காலி தான் போட்டிருக்காங்க, பெஞ்சு தான் போட்டிருக்காங்க. ஏன்னா கீழே முழங்கால் படிக்கிட்டு முகங்குப்புறை விழுந்து ஜெபிக்கிற அந்த மாதிரி இப்போ ஆலயங்களில் இல்லை. ஏன்னா எல்லாருமே பெஞ்சில் உட்கார ஒரு கண்டிஷன் ஆகிட்டு. அதனால தான் சொல்கிறேன், இந்த நம்ம அந்தந்த காலங்களிலே பருவத்தோடு பயிர் செய்யும்பாங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போனாலும் மீதியான நேரங்களிலே ஆண்டவருக்கென்று ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். அவர் தானே எல்லாமே செய்ய முடியும், அவரால் தானே நமக்கெல்லாம் தர முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் அது நிலைவரமானது, நிரந்தரமானது. அதனால் தேவனுக்காக நம்ம செலுத்த வேண்டிய காலை மாலை ஆராதனையை நம்ம செலுத்த வேண்டும். நீங்கள் பாட வேண்டிய நேரம் பாட வேண்டும். அது ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு சீரியஸாக எடுக்கணும். நம்ம கர்த்தருக்கு பாட்டு படிக்கணும், நம்ம வந்து பைபிள் படிக்கணும், நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல தெருவில் பார்க்குறவங்களுக்கு நம்ம இயேசுப்பா பற்றி என்ன செய்யணும் சொல்லணும். அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். சிலதில் இப்போ வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா சில பேர் ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் அதே காரியத்தை தேவனுக்கு கொடுக்கறதுல வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா குறைவாக இருப்பாங்க. நான் எதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட்டில் நிற்கணும்ல, நியாய தீர்ப்பில் ஒரு நாள் நிற்கணும்ல. அப்போ நிற்கும்போது ஆண்டவர் கேட்பார்ல, எனக்காக இந்த உலகத்தில் நீ என்ன செய்த, நான் உனக்கு இவ்வளோ நேரம் கொடுத்தனே, அதில் வந்து நீ எவ்வளவா ஸ்தோத்திரித்த. நம்ம ஸ்தோத்திரிக்கிறதுனால நமக்கு தான் பலன் பார்த்துக்கோங்க. ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லை, நம்ம துதிக்காட்டால் கல் துதிக்குமா. ஆண்டவர் சொல்கிறார்ல, ஓசனா பாடும்போது எல்லோரும் இவங்க இருந்த ஜனங்களையே எப்படி துதிக்கிறாங்க பாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாளில் உள்ள யூதர்கள் எல்லாரும். அப்போ அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குழந்தைங்க இவங்க துதிக்கலைன்னா இந்த கல்லுகள் கூட கூப்பிடுமே, இந்த கல்லு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் துதிக்கிறேன். அதான் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார், தேவரீ துதிகளில் பயப்படத்தக்கவர். நம்ம துதிக்கணும், நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், பிரைஸ் தி லார்ட் அப்படி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே ஆண்டவர் என்ன நினைப்பாங்களாமா, இவங்க கேட்குறத கொடுத்துருவோம், இவன் என்ன எப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருக்கான், இவன் இதை கேட்டுக்கிட்டே இருக்கான், இவன் பிள்ளைகளுக்காண்டி மண்டாடிட்டு கிடக்கான், இவன் எல்லாமே பிள்ளைகளுக்காண்டி செய்கிறா என்ன அப்படின்னு நினச்சி ஆண்டவர் வந்து நமக்காக செய்வாங்க. நம்ம அவருடைய கையில் இருக்கிறோம், அவருடைய கையினால் உருவாக்கப்பட்டவங்க, நம்ம அவருக்கு வந்து கடமைப்பட்டவங்க. நம்ம அவரை துதிக்க தான். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. அவரை வணங்க தான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம். அப்போ அவரை வணங்கும் போது நமக்கு தான் அந்த ஆசீர்வாதம் பார்த்துக்கோங்க. அதனால தான் நம்ம துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இப்போ இந்த சவுல் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயலாட்டி கொண்டு தமஸ்கு பட்டணத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கிறப்ப வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னோடனே அவர், ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்குறாரு. அப்போ நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இன்றைக்கி அநேகர் ஆளுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. ஜெப கூட்டங்களில் வீடுகளில் ஜெபிக்கிறவங்களை போய் டிஸ்டர்பன்ஸு பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. என்ன அதில் இந்த காட்சியெல்லாம் பார்க்க எவ்வளவு பரிதாபம் இருக்குது தெரியுமா. ஒரு ஆசிரியர் தன்னுடைய ஒரு பிள்ளைய ஒரு ஆசிரியர் அடித்தா கூட அந்த பெற்றோர் போய் கேட்குறாங்க, இப்படி அடிச்சிட்டிங்களே, மண்டையில் கொட்டுட்டிங்களே, கையில் கிள்ளி வச்சுட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஊழியக்காரங்களை இப்படி அடித்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். நிறைய பேர் கணவர்கிட்ட அடி வாங்குறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வலிக்குறியா? அப்போ இந்த ஊழியக்காரங்களை போய் மற்ற மதத்தினர் தீவிரவாதிகள் போய் வந்து எப்படின்னா அடிக்காங்க தெரியுமா, கம்பெல்லாம் வச்சு மண்டையில் அடிக்காங்க. அப்படி போல் இந்த பவுல் அன்னைக்கு இருந்தார். ஆனால் தேவன் அவரோடு பேசினார், நீ என்னை துன்பப்படுத்தாத. என்ன ஆண்டவரை துன்பப்படுத்த முடியாது. ஆனால் மனிதர்கள் ஆண்டவருக்குன்னு இருக்கிற ஊழியக்காரர்களை நம்ம வந்து அற்பமாக நினைக்கும் போது, அவங்கள துன்புறுத்தும் போது, யாராலும் இந்த செய்தி கேட்கும்போது நீங்கள் நினச்சிக்கோங்க, இயேசுவை நம்ம துன்பப்படுத்துகிறோம், ஆண்டவரை நம்ம மனசு மடிவாக்குறோம் அப்படின்ட்டு. அதனால் அருமையானவர்களே, இந்த நாளிலே அந்த பவுல் போய்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவங்களோடு பேசுகிறார். பேசின உடனே சவுலேன்னு கூப்பிட்றார். உடனே அவர் என்னன்னு கேட்கும்போது, நீ வந்து என்னை துன்பப்படுத்துகிற அப்படின்ன உடனே அவர் மனம் மாறி ஆண்டவரை நான் உமக்கு அடிமை அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய 2 கண்களிலும் பார்வை இல்லாமல் போய் விடுகிறது. அப்போ அப்படியே பார்வை இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்கார். இந்த சத்தம் வந்து அவருக்கு தான் கேட்குது, சுற்றி நிற்கிறவங்க யாருக்குமே கேட்கல, அவருக்கு மட்டும்தான் கேட்குது. உடனே அவரை கையிலாக கொடுத்து தூக்கி ஒரு வீட்டில் கொண்டு வைக்காங்க. அப்படி வச்சிருக்கும்போது அனனியா என்ற ஏதான ஒருத்தர், அவருக்கு வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 18 வசனம் 17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து
சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படி படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்கில் உள்ள சீடருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அருமையானவர்களே, அனனியா என்ற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிற. அவன் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கா, என்ன நீ போய் என்ன செய்ய, அவன் மேலே கையை வச்ச உடனே அவன் பார்வை அடைவான். அடைந்த பிறகு அவன் எனக்காக ஊழியம் செய்வான் அப்படின்ட்டு தேவன் பேசுகிறார். யார்கிட்ட? அனனியா என்கிறதான தீர்க்கதரிசிட்ட வழக்காடுகிறார். அப்படியே அவன் கண்ணு தெரியாமல் போட்டும், நம்மை துன்பப்படுத்தினான்ல, ஊழியக்காரங்களெல்லாம் கொலை செய்தால, எல்லாம் செய்தலாம், அப்படியே போட்டும், அப்படி விடுகிற ஆண்டவர் அல்ல. அவர் இரக்கம் உள்ளவர். நம்ம எந்த விஷயத்தில் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம துன்பப்படும் போது அவரால் இருக்க முடியாது. அவர் கண்டிப்பாக யாரை கொண்டாகிலும் நம்மை விடுவிக்க அவர் வலிமையுள்ளவராக இருக்கின்றார். அதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நமக்கு வழக்காட ஒருவர் இருக்கின்றார். அந்த அனனியா போய் அந்த சவுல் தலையில் கை வச்ச உடனே அப்படியே 3 நாள் பார்வையில்லாமல் சாப்பிடாம குடிக்காமல் இருந்த அந்த சவுல் அன்னைக்கு பவுலாக மாறி அவருடைய கண்களில் மீன் செதில்கள் போல் கீழே விழுந்து அவர் பார்வை அடைந்தான். பார்வை அடைந்து அவன் சாப்பிட்டான். பின்பு ஆண்டவருக்காக வலிமையான ஊழியக்காரனாக அவர் காணப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு கூட உங்களுக்கு வழக்காட ஒருவர் இருக்கின்றார் என்பதை நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். நீங்கள் பயப்படாதீங்க. நமக்கு பேச ஆண்டவர் இருக்கின்றார். சொப்பனத்தில் பேசணுமா, நேரில் பேசணுமா, யார் மூலமாக பேசணுமா, தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசணுமா, யார் மூலமாக பேசுவதற்கு நம்முடைய ஆண்டவர் சக்தி உள்ளவராக இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். பயப்படாதீங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஃபியர் நாட், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன் என்று. அதனால் அருமையானவர்களே, நமக்கு வழக்காட ஒருவர் இருக்கின்றார் என்று நாம் நினைத்து தைரியம் கொள்வோம். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நமக்கு ஒருவர் இருக்கிறார், நமக்காக வழக்காடுவார், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார், தம்மோடு கூட ஐக்கியப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா, ஸ்தோத்திரம். எங்களுக்கு வழக்காட நீர் இருப்பதற்காய் நன்றிப்பா. எங்களை ஆசீர்வதி. இந்த செய்தி கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யுங்க. நீங்கள் எங்களுக்காக நீங்கள் பேசுகிற தெய்வப்பா, நன்றிப்பா, ஆசீர்வதி. எங்களுக்காக உள்ள பிரதான ஆசாரியரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.